ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா B2B மார்க்கெட்டிங் வித் லிங்க்டின். ஓகேவா? லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் எதுக்கு, இந்த பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் பண்ண முடியும், பிஸ்னஸ்க்கு லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, இல்லை நிறைய பேர் கூட ரீச் பண்ணுறது, B2B பிஸ்னஸஸில் இருக்க கம்பெனிஸ் எப்படி லிங்க்டினை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் அங்கே B2Bயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, B2Cயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் B2Bனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லிங்க்டின் சைட்டில் வந்துடுவோம். ஏன் அப்படின்னா இட்ஸ் மோர் ஆஃப் ஏ ப்ரொஃபஷனல் சைட். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ், பிஸ்னஸ் மேனேஜர்ஸ், நிறைய ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா விதமான ப்ரொஃபைல்ஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் தி ஹைராக்கிலேருந்து டாப் ஆஃப் தி ஹைராக்கி வரைக்கும் இந்த ஒரு லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருப்பாங்க. மோஸ்ட்லி அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேவா? டிஜிட்டலாக ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவைலபிளாக இருப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸும் நிறைய பேருக்கு தெரியும். அதனால தே ஆர் ஆட்டோமேட்டிக்கலி பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இன் தட் கேஸ் இப்போ நம்ம லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். இதில் ஜாப் சர்ச் பண்ண முடியும். நான் என்னென்னலாம் டிகிரிஸ் முடிச்சிருக்கேன், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா ஜாப்ல இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போயிருக்கேன், இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஆஸ் அ கேண்டிடேட் இந்த நிறைய விஷயங்களை இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. பட் பிஸ்னஸஸ் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்லி லிங்க்டின் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு B2B பிஸ்னஸில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரம் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, குரூப்ஸ், அண்ட் தென் சேல்ஸ் நேவிகேட்டர், அண்ட் தென் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ், ஈவன் பேஜ் ப்ரீமியமாக மாற்றுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடையாது. ஐ திங்க் வி ஹவ் டு கான்டாக்ட் தி லிங்க்டின் டீம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் இமெயில்ஸ் எப்படி ஸ்கிராப் பண்ணுறது, இந்த ப்ரொஃபைல்ஸ்க்கான இமெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அது எப்படி எடுக்கிறது, அவங்களுக்கு எப்படி இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அதுக்கு மேலே கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இப்போ எப்படி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறோமோ, ப்ரொஃபைல் பூஸ்ட் பண்ணுறதோ, இல்லை போஸ்ட் பூஸ்ட் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் உங்களோட வெபினார்ஸை புஷ் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறது, இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜஸில் இந்த மாதிரி ஆட்ஸை எப்படி கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லா விஷயம், இது ஸ்பான்சர்டுன்னு போட்டிருக்குங்களா, ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை எப்படி புஷ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிஸ்னஸ்க்கு எப்படி கம்பெனி பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்பெனி, ஷோகேஸ் பேஜ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. கம்பெனி பேஜ் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனி பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷோகேஸ் பேஜ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி இருக்குது, உங்கள் கம்பெனி கீழே ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கம்பெனின்னு காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஷோகேஸ் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் உங்களோட கம்பெனி பேஜ் அண்டரில் ஒரு டேஷ்போர்ட்லேயும் ஷோ அப் ஆகும். ஓகேவா? அதுதான் ஷோகேஸ் பேஜ். அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எதுவாச்சும் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த செக்ஷனில் இருக்கணும். பேசிக்கலி சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மாறும், அவ்வளோதான். நம்ம இப்போ கம்பெனி பேஜ் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ இதில் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நான் இப்போ ஜஸ்ட் டம்மியாக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது யூஆர்எல்லையும் மாறும். ஸோ நீங்கள் யூஆர்எல் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க யூஆர்எல் எப்படி வரணுன்றத. நான் சும்மா டம்மியாக நான் என்னோட இப்போ டம்மி பேஜ் எடுத்து வெப்சைட்டாக போட்டுக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் ஐ எம் ஆடிங் மார்க்கெட்டிங் அப்படின்றது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஓகேங்க, நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரி என்னவோ அதை நீங்கள் தேடி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களோட எம்ப்ளாயிஸோட இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 11 to 50 வாட் எவர், அது உங்களோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பற்றி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் இப்போ பப்ளிக்கா, செம் எம்ப்ளாய்டா, இல்லை கவர்மெண்ட்டா, நான் ப்ராஃபிட்டா, சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பா, இல்லை ப்ரைவேட்லி ஹெல்டா, இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ட்னர்ஷிப். ஸோ வாட் எவர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோகோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லோகோ சம்திங் நான் சும்மா இதை லோகோ ஆட் பண்ணுறேன், லோகோன்ற பேர். நீங்கள் உங்களோட கம்பெனி லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வி ஹெல்ப் ஸ்மால் கம்பெனிஸ் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் சம்திங். உங்களோட டேக்லைன் என்னவோ, உங்கள் பிஸ்னஸோட டேக்லைன் என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இப்படி தான் வரும். ஸோ வெரிஃபை தட் ஐ எம் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் பேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரைட் நவ் the பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென்
ஸோ இது தவிர்த்து யூ ஹாவ் 100 இன்விடேஷன்ஸ் ரிமைனிங். ஸோ பேசிக்கலி லைக் உங்கள் பேஜ்க்கு உங்கள் ப்ரொஃபைல் மூலயமா நீங்கள் வந்து ஒரு 100 பேரை வந்து மந்த்லி இன்வைட் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் இன்வைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து போக மாட்டேங்குது. நம்ம வந்து லெட்ஸ் கோ டு தி பேஜ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா லைக் எனி போஸ்ட் யூ கேன் சப்மிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது போஸ்ட் எப்படி போடுறதுன்றத லைக் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரீமியம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரீமியம் பேஜ் அதுதான் உங்கள் பேஜையுமே வந்து ப்ரீமியமாக கொண்டு போக முடியும். ஸோ பேசிக்கலி என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். பில் ட்ரஸ்ட் பை டிஸ்பிளேயிங் கிளைண்ட் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் பேஜில் கிளைண்ட் டெஸ்டிமோனியல் பேசிக்கலி யூ ஹவ் டு பே 6,000 அரௌண்ட் 6,000 பே பண்ணோம். ஸ்ட்ரென்த்து அவார்டெல்லாம் வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ண முடியும். க்ரோ யூர் ஃபாலோவர்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆட்டோ இன்வைட்டிங் ப்ராஸ்பர்ஸ் டு யுவர் பேஜ். ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வைட்ஸ் வந்து இன்வைட்டிங் பண்ணலாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு. அது தென் வந்துட்டு 1 டைம் 40,000 லிங்க்டின் ஆட் கிரெடிட் கொடுக்குறாங்க ஃபார் ஏ லிமிடெட் ஒன் பெர் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். 40,000 கிரெடிட் கொடுக்குறாங்க. பாசிபிளி லைக் மேபி நீங்கள் வந்து இன்னொரு 40,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதை 40,000 கொடுப்போம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அசஸ் பார்ட்னர் பெனிஃபிட் ஃபார் எஸ்எம்பி டூல்ஸ் அஸ் எ பெய்ட் சப்ஸ்கிரைபர். ஓகே, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களோட பேஜை வந்து ஒரு ப்ரீமியமாக மாற்றுறதுனால. ஓகே, தட் இஸ் ஆல்சோ யூ கேன் யூட்டிலைஸ். ஓகே, இப்போ பேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு யூசர் உள்ளே வராருன்னா உங்கள் பேஜ் இப்படி தான் தெரியும். நீங்கள் பேசிக்கலி இங்கே ஒரு பேனர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் பேஜ் சம்மந்தமான விஷயங்களுக்கு. ஓகே, ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுமோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப விவாஸ் அட்மின்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் எடிட் பேஜ் போனீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட்டன் வந்து விசிட் பட்டன் வேணுமா அப்படின்னு கேட்குது, மெசேஜ் பட்டன் வேணுமான்னு கேட்குது. அண்ட் தென் வந்துட்டு ஃபியூச்சரில் மேனேஜ் ஐ மீன் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அந்த போஸ்ட்டை வந்து ஃபியூச்சரில் காட்டு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு அகெயின் எடிட் பேஜ்க்குள்ளே நான் போகிறேன். அண்ட் தென் வந்துட்டு டீட்டெயில்ஸ் அபவுட் அஸ் உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் 2000 வேர்ட்ஸில் வந்து ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யார் என்ன ஏதுன்ட்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் ஃபவுண்டட் இயரை போட்டுக்கலாம். ஸ்பெஷாலிட்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்னா வந்து எஸ்சிஓ சர்வீசஸ் சம்திங் உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னவோ நீங்கள் அதெல்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த என்ன சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்குறேன்னா இப்போ ஜஸ்ட் டம்மியாக ஆட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் ஒர்க் பிளேஸ் வந்து எல்பிஓ கம்பெனி சென்ட் அவுட் பை ஆர்டரிங் டாப் பை ஹைலைட்டிங் யுவர் ஒர்க் பிளேஸ் பெனிஃபிட்ஸ். நம்மளோட ஒர்க் பிளேஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம ஆட் பண்ண முடியும். நம்ம வந்து ஹைப்ரிட் கொடுக்குறோம், இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கமிட்மெண்ட்ஸு, நம்ம ஏதாச்சும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் கம்பெனி வந்து ப்ராமிஸ் பண்ணுது டு தி எம்ப்ளாயிஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் லொக்கேஷன், எந்தெந்த லொக்கேஷனில் நீங்கள் அவைலபிள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணலாம். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். அண்ட் தென் ஆல்சோ யூ கேன் கிரியேட் எ லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ யாராச்சும் அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணால் இட் வில் கம் டு யூ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட பேசிக் பேஜில் கொடுக்குறாங்க. இது தவிர்த்து நீங்கள் பேஜ் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணோன்னா யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் இட். நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பப்ளிஷ் பண்ணீங்களோ சேம் ப்ராசஸ் யூ கேன் புல் ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் இது வந்து என்னோட வெப்சைட்டில் இந்த பேஜையே பப்ளிஷ் பண்ணுது. நான் இது மாதிரி ஒரு பேஜை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக கொண்டு வருது. நீங்கள் இதை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னா லைக் ஸ்டார்ட் போஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து மீடியா ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மீடியா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீடியா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் சம்திங் அண்ட் தென் ஹேஷ்டேக்ஸ்லாம் போட்டுக்கோங்க, போஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் வே யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங். ஸோ பேசிக் பேஜ் செட்டப் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய செட்டப் மாற்றியிருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட்டுன்னு இருக்கா, இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்வைட் கனெக்ஷன் 100 பேர் இன்வைட் பண்ண முடியும் உங்களோட கனெக்ஷன்ஸ். சரி, இந்த பர்சன்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலில் இப்போ நெட்ஒர்க்கில் இருக்கவங்க. இப்போ என்னோட நெட்ஒர்க்கில் நான் போய் பார்த்தேன்னா என்னோட நெட்ஒர்க்கில் வந்து யார் இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க்கில் ஒரு 19 பேர் இருக்காங்க என்னோட நெட்ஒர்க்கில். ஓகேங்களா? இந்த நெட்ஒர்க்கில் இருக்க இந்த 19 பேரை தான் நான் இன்வைட் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப வந்து பேஜ்க்கு போகிறேன். இங்கே கிளிக் பண்ணால் இப்போ நான் வந்துட்டு பேஜ் லிங்க் எங்கே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, admin center and sell with LinkedIn, hire on LinkedIn. ஆக்சுவலாக நம்ம பேஜ் வந்து இங்கே தான் வரணும். ஸோ நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாதனால நம்மளுக்கு பேஜ் வராமல் இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட பேஜ் அட்மின் டேஷ்போர்ட். இங்கே வந்து நீங்கள் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே பப்ளிஷ் ஆகும். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபீட் ஆகும். ஸோ பேசிக் பேஜ் செட்டப் இவ்வளோ தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது தவிர்த்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பேஜ் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த குரூப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குரூப்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் குரூப். எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து குரூப் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் குரூப்ஸ். இதில் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணவும் முடியும். ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து குரூப் எடுக்க ஜாயின் பண்ண நினைக்கிறாங்களாலும் ஜாயின் பண்ணலாம். அந்த குரூப்பில் போய் போஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் வாட் யூ டூ வாண்ட். ஃபேஸ்புக் எப்படி இருக்குமோ ஃபேஸ்புக்கோட செட்டப் தான் நீங்கள் அதை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் யூ ஹாவ் ஈவெண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எந்த பர்சன் ஆன்லைன் ஆர் இன் பர்சன் இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு ஸ்பீக்கர்ஸ் யார். இதில் ஒரு பெஸ்ட் திங் என்னன்னா ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே கனெக்ட் பண்ண முடியும். பேசிக்கலி யார் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ரன் பண்ண போகிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்க கனெக்ஷன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க இங்கேயே ஆட் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டையுமே நீங்கள் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ். லைக் கம்பெனிக்குள்ளே போயிட்டு யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். இந்த ஈவெண்ட் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஜாப்ஸு. ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனியிலேருந்து ஏதாச்சும் வந்து ஜாப் வந்து ஐ திங்க் வந்து ஒரு போஸ்ட் போட முடியும் ஃப்ரீயாக. ஓகே, பட் தட் இஸ் ஆல்சோ லிமிட்டட் டு 15 கொரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 15 பேரோ என்னவோ தான். நான் வந்து ஐம் நாட் ஷோர் 15ன்றது கவுண்ட் கரெக்டாக தெரியல. பட் ஒரு போஸ்ட் தான் போட முடியும். அந்த ஒரு போஸ்ட்லேருந்து ஒரு 15 பேர் வந்து சப்மிட் பண்ணால் அதோட வந்து அந்த போஸ்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும், ப்ரொமோட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஜாப் போஸ்ட் நிறைய இருக்குது உங்கள் கம்பெனியில் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் தான் போகணும். ஸோ பெய்டு வெர்ஷன் போயிட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். ஓகேவா? ஸோ இது தவிர்த்து நீங்கள் வந்து இங்கே கவர் இமேஜோ இந்த சைஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சோஃபார் பார்த்தது இட்ஸ் யுவர் லைக் எ பேஜ். ஓகே, இந்த பேஜ் மூலிமா நம்ம இப்போ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம். எப்படி ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு வி வில் பப்ளிஷ் ஜாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோமோ, இப்போ வந்துட்டு வி கிரியேட்டட் பேஜ். அதை வச்சு நம்ம எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் B2B மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேஜை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து நெட்ஒர்க்ஸை இன்வைட் பண்ணலாம். எவ்ரி மந்த் ஒரு 100 people இன்வைட் பண்ண முடியும். இதில் மல்டிபிள் பீப்புள் வந்து அட்மின்ஸாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் அலோவ் மோர் பீப்புள் டு இன்வைட். ஸோ பேசிக்கலி நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் மேனேஜ் அட்மினில் போனால் யூ கேன் இன்வைட் மல்டிபிள் அட்மின்ஸ். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் வந்து இந்த பேஜை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்பாக்ஸில் உங்கள் மெசேஜஸ் எல்லாமே லோட் ஆகும். அனாலிட்டிக்ஸில் நீங்கள் பேஜோட அனாலிட்டிக்ஸ் எவ்வளோ கேம்பெயின்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் ஆல்ரெடி பேசிட்டோம், ஈவெண்ட்டை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம், ஜாபு, ஆடு, பப்ளிஷ், ஆர்டிக்கல். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது ஒரு B2B செக்மெண்ட்ன்றனால இங்கேயும் நீங்கள் வந்து நிறைய லாங் ஃபார்ம் கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி நீங்கள் ஏதாச்சும் வந்து B2B இந்த ஒரு லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லைக் இன் ரீசெண்ட் டேஸில் வந்து வீடியோஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அதிகமாக புஷ் ஆகிட்டு இருக்கு. பட் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே வந்து இட்ஸ் மோர் இன்டு இமேஜஸ் அண்ட் டெஸ்ட் கண்டென்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்படியே போயிட்டு இருந்தா வி கேனாட் சர்வேன்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ்
லிங்க்டின் ஆர் லைக் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் ஓரியன்டட் பிளாட்ஃபார்மாக மாறிட்டு வருது. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அங்கே எங்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தே ஆல்சோ வாண்டட் டு இன்கார்பரேட் தி வீடியோ மார்க்கெட்டிங். ஸோ அதனால வந்து இன் ரீசெண்ட் டேஸ்ல வீடியோஸில் நீங்கள் ஆட் பண்ண முடியாமல் இல்லை, பட் வீடியோஸை வந்து அதிகமாக புஷ் ஆகாது. ஓகேவா? ஸோ பேசிக்லி லைக் இந்த மாதிரி டெஸ்ட் கண்டென்ட் அதில் ரீட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய எங்கேஜ்மெண்ட் இருக்கும். பட் ரைட் நோ லைக் ரீல்ஸ் ஃபார்மேட் வீடியோஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸே வந்து கொண்டு வந்துட்டாங்க லிங்க்டின் சைட்லேருந்து. நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ சேம் வீடியோஸ் அப்படியே எடுத்து நீங்கள் இங்கேயும் பப்ளிஷ் பண்ண முடியும், இங்கேயும் நிறைய எங்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது தவிர்த்து ஆனால் இதுக்கு ஆல்ரெடி இருக்க சில ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் பப்ளிஷ் அன் ஆர்டிக்கல். ஓகேவா? என்டையர் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணலாம், இங்கேயே எல்லா விஷயங்களும் எடிட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு வெப்சைட்டில் எடிட் பண்ணுறீங்களோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். அந்த ஆர்டிக்கலை யூ கேன் ஷேர் வித்தின் யுவர் நெட்வொர்க் ஆர் கம்யூனிகேஷன்ஸ் அவுட் சைட் ஆஃப் இட். இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதையுமே உங்களுக்கு வந்து ஒரு ரீச் கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன் குட் ஆப்ஷன். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதிலிருந்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம வந்து எப்படி ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது சிமிலர் தான். நீங்கள் வந்து இது ஒரு மெட்டா ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இதுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் கம்ப்ளீட்டாக ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, லீட் ஜென்ரேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ பேசிக் ஆஃப் செட்டப் நிறைய விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி செட்டப் பண்ணதுக்கும் இதுக்கும் மாறி இருக்கு. பட் ஸ்டில் ஓகே. நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த இடத்துலேருந்து பில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கரன்சியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ ஐஎன்ஆர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்துட்டு எந்த பேஜை வந்து அந்த ஆட் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறோன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன், அக்ரி கொடுத்துக்கிறேன், கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அண்ட் ஆட் அக்கௌண்ட். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உள்ளே வந்தோடனே அப்ஜெக்டிவ் கேட்குது. ஸோ கேம்பெயினை வந்து நான் இப்போதைக்கு என்ன வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இதுதான் டேஷ்போர்டு, உங்களோட டேஷ்போர்ட். நீங்கள் வந்து மெட்டா ஆட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இட்ஸ் சிமிலராக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான். கேம்பெயின்ஸு, ஆட் குரூப்பு, உங்களுக்கு ஆட்ஸ், அவ்வளோதான் இருக்கும் இந்த இதுலே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அசர்ட்ஸு, இது எல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்த்தது தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கேம்பெயின் குரூப்பாக கேம்பெயினா, நம்ம இண்டிவிஜுவல் கேம்பெயின் மல்டிபிள் கேம்பெயின் குரூப்ஸோ ஒரு குரூப் எடுத்துகிட்டு அதில் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வைக்க போகிறோம்னா யூ கேன் கிரியேட் ஏ குரூப் ஆர் எல்ஸ் வி கேன் கிரியேட் ஏ டைரக்ட் கேம்பெயின். ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்கன்னா மெட்டா ஆட்ஸோட ப்ரொசீஜர் அப்படியே இருக்கும். இதில் பிராண்ட் அவேர்னஸ், வெப்சைட் விசிட்ஸ் பண்ணணுமா, இல்லை என்கேஜ்மெண்ட், இல்லை வீடியோ வியூஸ் வேணுமா, லீட் ஜென்ரேஷன் வேணுமா, வெப்சைட் கன்வர்ஷன்ஸ் வேணுமா, ஜாப் அப்ளிகேஷன்ஸ் வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஜாபை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜாபை வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க, அந்த ஜாப் எடுத்து இதில் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வெப்சைட் விசிட்ஸ் வேணாம், இன்க்ரீஸ் சோஷியல் என்கேஜ்மெண்ட் அண்ட் பேஜ் ஃபாலோவர்ஸ். பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம்பெயின் இருக்குது. எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது இங்கேயும். லீட் ஜென்ரேஷன் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லீட் ஜென்ரேஷன் எனக்கு வந்து லீட் வேணும். ஓகே, ஆக்சலரேட் போல் நான் கிளாசிக்காக வந்து போகிறேன், செட்டப் கொடுக்குறேன். அண்ட் தென் ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் பண்ணிட்டு கேம்பெயின், ஸோ லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் போட்டுக்கலாம், கிளாசிக், நெக்ஸ்ட் கொடுத்துறேன். கேம்பெயின் குரூப் கேட்குது, நான் வந்து லீட் குரூப் அப்படின்னு போட்டுறேன். லீட் ஜென்ரேஷன் செட்டப்பு, பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் இது கேட்குது, ரன் கண்டினியூஸ்லி. எண்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் கொடுக்கணும்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை நீங்கள் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டார்கெட்டிங் மெத்தட் தான் மாறும். இப்போ நீங்கள் மெட்டா ஆட்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பியூர்லி ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் பேசிஸ் தான். அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்குறாங்க, யார் யார் கூடலாம் எங்கேஜ் ஆகுறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா போயிட்டு, இந்த ட்ராக்கிங்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து டார்கெட் ஆகும். இங்கே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு B2B செக்மெண்ட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா இந்த 1000 பீப்புளில் சீனியர் மேனேஜர்ஸ் ஆர் ஃபெசிலிட்டி மேனேஜர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி
மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இப்படி எந்த ப்ரொஃபைலை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை எக்ஸாக்டாக இந்த மெத்தட் மூலிமா டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லிங்க்டினோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வேற எங்கேயுமே வந்து டார்கெட்டிங் இருக்காது. இது எப்படி வந்து லிங்க்டினால் பண்ண முடியுது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். பேசிக்காக இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம்னால நான் எங்கே படிக்கிறேன், எங்கே வேலை செய்கிறேன், இப்போ இந்த ஜாபுக்கு மாறி இருக்கேன், எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன், இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து நம்மளே மேனுவலாக வந்து ஃபீட் பண்ணுறோம் கரெக்டாக சிஸ்டம்க்கு. எனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது, நான் என்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கேன், இது எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிடுறோம். எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுறதுனால டேட்டா வந்து லிங்க்டின் கிட்ட இருக்கு. இதே நீங்கள் ஃபேஸ்புக் போறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து யூ ஓன்ட் ஃபில் அப் இது மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை வந்து என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எப்போ மாறுனீங்க, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அங்கே ஃபீட் பண்ண மாட்டீங்க. அதிகபட்சம் வந்து நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் அங்கே ஃபீட் பண்ணுவீங்க. யூ ஓன்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சைடு கரெக்டுங்களா. பட் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு யூ ஹேவ் அ ஆப்ஷன் லைக் பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்கலி என்டர் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மே அதை ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கே வந்து லொக்கேஷன் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோக்கஸ் பண்ணாமோ எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லைக் பேசிக்லி நம்ம இங்கே வந்து நமக்கு இருக்க ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து செக்மெண்டேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கேட்டகரிஸ் வந்து செலக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணோம் இன் இந்தியா. ஓகேவா, அதுவும் ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி தி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கலாமா, சம்திங் அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகே, ஜாப் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறேன். ஜாப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகலாம். லெட் மீ செலக்ட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, ஸோ ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் நான் போட்டேன். அண்ட் தென் ஜாப் டைட்டிலுக்குள்ளே போகிறேன். மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் செலக்ட் பண்ணிட்டோமா? ஓகே, டன். நம்ம என்ன டார்கெட் பண்ணணும்னு நினச்சதை டார்கெட் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு இப்போது எனக்கு தேவை வந்து அவங்க எந்த மாதிரி கம்பெனி அப்படின்றது எனக்கு தேவை கரெக்டாக. ஸோ இப்போ நான் கம்பெனிக்குள்ளே போயிட்டு கம்பெனி கேட்டகரிக்குள்ளே போகலாம். கம்பெனி கேட்டகரியில் போயிட்டேன்னா நியூஸ் எடிட்டர்ஸ், நாட் திஸ் ஒன், கம்பெனி இண்டஸ்ட்ரி. ஓகே, இண்டஸ்ட்ரியில் ஐ கேன் செலக்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், இல்லைனா சிம்பிளாக வந்து சாஃப்ட்வேர்னு சர்ச் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்றதை பார்ப்போம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை வந்து கம்பெனி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா ஆடியன்ஸ் அட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே கம்பெனி இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜிக்குள்ளே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ டார்கெட்டிங் இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஆர் கேட்டகரினா இது இல்லைனா இது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ யுவர் ஜாப் கேட்டகரி வித் ஜாப் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, கரண்ட், அதுவும் நீங்கள் வந்து கரண்ட்டாக பாஸ்ட்டாக இல்லை கரண்ட் பாஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னுன்றதை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நான் அண்டில் போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் வந்துட்டு இது தவிர்த்து நீங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ரீடார்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இது அப்படியே ஃபேஸ்புக் சைட்டில் இருக்கிறது தான். நீங்கள் ஏதாச்சும் வந்து வெளியிலேருந்து நீங்கள் வந்து லிஸ்ட் கொண்டு வரீங்கனாலும் கொண்டு வந்து டார்கெட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்லையும் மெம்பர், அது எந்த குரூப்பில் மெம்பர், இப்போ நம்ம குரூப்ஸ்லாம் பற்றி பேசணும்ல, அந்த குரூப்பில் மெம்பராக இருக்கவங்கள கூட டார்கெட் பண்ணலாம். எஜுகேஷன், இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பிஇ, ஓகே, பேச்சுலர் போடுவாங்க. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருங்க, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எக்ஸாக்டாக நீங்கள் யாரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டார்கெட் பண்ணலாம். இவ்வளோ ஃபீல்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா யாரை வேணால் எக்ஸாக்டாக உங்களால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதோட பெஸ்ட் திங் அதுதான். உங்களோட ப்ரொஃபைல்ஸை நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வல் தான் சிங்கிள் இமேஜ், கரசல் வீடியோஸ், மெசேஜ்,
இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் இமேஜ் கரசல்ஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதுவில் பார்த்துருக்கீங்க. இங்கே மெட்டா ஆட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்னா மெசேஜ் பாட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஷனை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இங்கே இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்பாக்ஸில் எனக்கு இங்கே இப்படி ஒரு மெசேஜ் வரும். மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கே இது வந்து ஒரு சைட்லேயே இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம யாராச்சும் இது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்குன்றனால நிறைய பேர் தன்னோட இன்பாக்ஸில் யார் மெசேஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஈஸிலி ஐ கேன் கெட் இன் டு தி ஆட்ஸ். ஓகே, இப்போ மெசேஜ் பாக்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட் வந்து லிங்க்டின் அண்ட் தென் டெய்லி பட்ஜெட் எவ்வளோ வேணுமோ டெய்லி பட்ஜெட் செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா லைக் கம்பேரபிள் டு மெட்டா ஆட்ஸ் வந்து லிங்க்டினோட பட்ஜெட் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களால் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்மால் பட்ஜெட்ஸ்லாம் உங்களால் ஆட் ரன் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு லைக் மேக் ஷூர் லைக் யூ ஹாவ் குட் பட்ஜெட் வென் இட் கம்ஸ் டு லிங்க்டின். ஸோ இந்த பர்மனன்ட் லொக்கேஷன்ஸ் லைக் you can choose whatever location. United States you can whatever location you can choose. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் காட்டுச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 lakhs வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ண கேட்டகரியை வச்சு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுது. சீனியாரிட்டி லெவல் எவ்வளோ, என்ட்ரி லெவலில் 32% இருக்காங்க. இப்படி தான் உங்களோட ஆடு வந்து புஷ் ஆகுன்னு சொல்லுது. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 12+ years of 40% வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் இல்லை எனக்கு வந்து இது ஏன் இப்படி வந்து கேட்டகரி பண்ணுது, எனக்கு 9 yearsலாம் வேணாம் 12 years தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அகெயின் அங்கே போகலாம். அகெயின் போயிட்டு யூ கேன் ஸ்டில் நேரோ தி ஆடியன்ஸ். அங்கே போயிட்டு யூ கேன் செலக்ட் அண்ட் தென் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 12+ years. ஸோ 12 to 12 up toன்றத செலக்ட் பண்ண முடியுது. நம்ம என்ன 11ன்னு வச்சுக்கோமா. இப்போ பாருங்க 11 yearsையும் 12+ years மட்டும்தான் எடுத்துக்குது. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் அதுதான், நம்ம அதை எடுத்துப்போம். ஓகே, ஸ்டில் யூ கேன் பெனட்ரேட் லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி லெவல் மாறி இருக்க பாருங்க. சீனியாரிட்டி வந்து 28%. சீனியரை வந்து ஃபோக்கஸ் பண்ண முக்கால்வாசி என்ட்ரி லெவல் வந்து உள்ள போயிடுச்சு பாருங்க. சீனியாரிட்டி வந்து என்ட்ரி அதிகமாக இருந்துச்சுல, என்ட்ரி கீழே போயிடுச்சு. இப்போ வந்து சீனியர்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணும். ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் லிங்க்டின் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ மெசேஜ் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் பட்ஜெட்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பட்ஜெட் வந்து டெய்லி பட்ஜெட்டா இல்லைனா வந்துட்டு லைஃப் டைம் பட்ஜெட்டான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் செட் பண்ணலாம். லைஃப் டைம் பட்ஜெட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1 month ரன் பண்ண போறீங்கன்னா அந்த 1 monthக்கான பட்ஜெட் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா டெய்லி பட்ஜெட்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ண போகிறேன். இல்லை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்மியாக போடுறேன் பாருங்க, 200 போடுறேன். ஓகே, மினிமம் 500 கேட்கும். டெய்லி பட்ஜெட் மினிமம் 500. இதான் லிங்க்டின். லிங்க்டின்ல நீங்கள் கம்மி பட்ஜெட் போட்டுலாம் ரன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஹவ் டு மேக் ஷூர் யூ ஹவ் மினிமம் பட்ஜெட். ஓகே, ஸோ டு ரன் தி ஆட்ஸ். ஸோ மேக்ஸிமைஸ் டெலிவரி அண்ட் தென் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். கன்வர்ஷன் ட்ராக்கிங்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஆட்ஸ் வந்து கன்வர்ஷன் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராக்கிங் கிரியேட் பண்ணுறது. இது ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணும், அந்த கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் திஸ் ஆட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் கிரியேட்டிங் அஸ் லீஜன் ஆட் அப்படின்ட்டு. அண்ட் தென் நம்ம இப்போ என்னன்னா நம்ம மெசேஜ் ஆட் சூஸ் பண்ணியிருக்கோம்ல, எப்பவுமே மெசேஜ் ஆட்ஸ் வந்து இட் கோஸ் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபைல் தான். என்னதான் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை சூஸ் பண்ணியிருந்தாலும் இட் வில் கோ ஃப்ரம் யுவர் ப்ரொஃபைல். இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஆஸ் அ தீபக்னா தீபக்ன்ற ஒரு பர்சன் சென்ட் பண்ணுறதா தான் அதில் வந்து செட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் யூ கேன் செலக்ட் a மெசேஜ் லைக் இப்போ வந்து இன்க்ரீஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் இன்க்ரீஸ் 3x சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி whatever your message. Hi myself Deepak from SYZ something அந்த மெசேஜஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு யூ டிசைட் லைக் என்ன கஸ்டம் ஃபுட் என்ன வரணும், இல்லை ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்க போறீங்களா அவங்களுக்கு ஃப்ரீயா, இல்லை வந்து கால் டு ஆக்ஷன்ஸில் வந்து வேற என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணணும், உங்கள் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து விசிட் அவர் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம்.
செலக்ட் அண்ட் தென் ஏதாச்சும் வந்து பேனர் கொடுக்கணும்னாலும் பேனர் ஆட் பண்ணலாம். ஃபார்ம் டீட்டெயில்ஸில் யூ கேன் சூஸ் லைக் ஃபார்ம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் என்னதுன்னா பேசிக்கலி அங்கே ஏதாச்சும் வந்து ஃபார்ம் கொடுத்தா அவங்கள வந்து சைன்அப் பண்ண வைக்க போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன். லைக் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்களா, அந்த மாதிரி யூ கேன் கிரியேட் அ ஃபார்ம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட் அ ஃபார்ம் அண்ட் சென்ட். இப்போ நம்ம வந்து ரேசர் ஃபோவில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆட் வந்திருக்கு, அதை பாருங்களேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன், எங்கே போகுது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வருதா. ஸோ இந்த ஃபார்ம் தான் பேசிக்கலி இட் வில் புல் யுவர் டேட்டா அண்ட் இட் வில் ஜஸ்ட் ரன் அவுட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபார்ம் டேட்டா. ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ பேசிக்கலி யூ கேன் ஆட் தஸ் ஃபார்ம். இங்கே கிரியேட் ஃபார் நியூ ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஆட் ஹெட்லைன்ஸ், டீட்டெயில்ஸு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபார்மை வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன தேவை, நீங்கள் எதெல்லாம் ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஓகே, ரைட் நோ நான் ஃபார்ம் எதுவுமே கிரியேட் பண்ண போகிறதில்ல, பேக் போய்ட்றேன். So terms and condition of this. Set message. எப்பவுமே ஆட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவசி பாலிசி பேஜ் கொடுக்கும். உங்கள் வெப்சைட்டோட ப்ரைவசி பாலிசி பேஜ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வேலிட் யூஆர்எல் தட் கண்டெய்ன்ஸ் ப்ரைவசி பாலிசின்னு கேட்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் மோஸ்ட்லி வந்து எந்த யூஆர்எல் போட்டாலும் எடுத்துக்கும், பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் யூஆர்எல் கேட்குது. ஸோ நம்ம இதை வந்து போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து சும்மா இப்போதைக்கு டம்மியாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவசி அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு ரன் திஸ் ஆட், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வேறு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே, ஹெட்லைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெட்லைனில் என்ன மெசேஜஸ் இங்கே வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபினிஷ் தி ஆட்ஸ். ஓகே, ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணால் தான் நம்மளை வந்து ஆக்சுவலாக வந்து அலோவ் பண்ணுது. பேசிக்லி இட் ஆஸ்கிங் ஃபார் யூ டு கிரியேட் ஃபார்ம் பை டிஃபால்ட். ஓகே, நான் கிரியேட் கொடுத்துட்றேன். தட்ஸ் இட், உங்கள் ஆட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா ஸோ இட்ஸ் பேசிக்லி நெக்ஸ்ட். It shows all those informations and then billing detailsலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் லான்ச்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் செக் அண்ட் தி ஆட்ஸ் வில் பி ரன். ஓகே, தட்ஸ் இட். இதே வந்து இஃப் யூ வாண்ட் லைக் கோ பேக் ஆர் இது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிரியேஷன்ஸ் ஆட்ஸும் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களோட டெசிஷன்ஸ் தான். நீங்கள் இப்போ வந்துட்டு பேசிக்கலி பிராண்ட் அவேர்னஸ் பண்ணணும், இல்லை வெப்சைட் விசிட் பண்ணணும், எங்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் டூ. லைக் பேசிக்கலி இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா லைக் எங்கேஜ்மெண்ட் போட்டாச்சு. ஐ எம் ஜஸ்ட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். கேம்பெயின் வந்து ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் யூ சி லைக் ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி காமிச்சிட்டனால நான் இதை அப்படியே வந்து மூவ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ யூ கேன் பேசிக்லி லைக் எந்த ஈவெண்ட்டை கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் டாக்குமெண்ட் கூட யூ கேன் ப்ரொமோட் பேசிக்லி. புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஃபார்மேட் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரௌஸ் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கேட்குது பாருங்க. எந்த கண்டென்ட்டும் இல்லை, கண்டென்ட் லைப்ரரியில எதுவுமே இல்லாதனால இட் ஷோஸ் லைக் தட். இல்லைனா கிரியேட் நியூ ஆட்.
நேம் திஸ் ஆட் இன்ட்ரோடக்ஷன் டெஸ்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட யூ கேன் ப்ரொமோட் ஏ டாக்குமெண்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எங்கேயாச்சும் ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வெப்சைட்டில், அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணணும்னாலும் ப்ரொமோட் பண்ண முடியும். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் தி லிங்க்டின் ஆட்ஸ். ஓகேங்களா? ஸோ தென் வந்து வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது என்கேஜ்மெண்ட் கேம்பெயினை நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ செட்டப்பில் வெளியில் போயிட்டு நீங்கள் உங்களோட போஸ்ட், நீங்கள் இப்போ ஏதாச்சும் வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டோம்னு நினைக்கிறேன். லைக் ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு சும்மா ஒரு போஸ்ட் போடலாம். ஸ்டார்ட் அ போஸ்ட். ஓகே, என்னோட வெப்சைட்டையே நான் போஸ்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? நான் இதை எடுத்து போட்டாலே அங்கே கிராப் ஆகிடும். ஸோ இப்போ இது போட்டேன்னா ரிவ்யூ வந்துடும். ரிவ்யூ வந்துச்சு, நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு லெட்ஸ் சி கேம்பெயினில் போயிட்டு கேம்பெயின் அண்ட் தென் engagement classic next campaign name வந்து to something. ஓகே, நான் அடுத்து கொடுக்குறேன். இது டார்கெட்டிங்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணி காமிச்சனால ஜஸ்ட் ஃபார்மேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ சிங்கிள் இமேஜ், ஓகே, பிளேஸ்மெண்ட்டு, பிளாக் கேட்டகரிஸு, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கு, டிஸ்கவரி, நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா முதல்ல வரல, இப்போ வந்திருக்கு பாருங்க. ஸோ ஐ கேன் செலக்ட் தட் போஸ்டர், ஆட் டு கேம்பெயின். ஸோ இது மாதிரி நான் வந்து போஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணி புஷ் பண்ண முடியும். ஓகே, சஜஸ்டட் பிகாஸ் ஆன் ஆவரேஜ் அட்வர்டைசஸ் 20% 5 ஆட்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணோன்னா பில்லிங்கில் ஆட் பண்ணணும், உங்கள் கார்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார்டை ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி பாருங்களேன், ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு கெட், என்ன சொல்கிறாங்கன்னா லைக் பேசிக்கலி இஃப் யூ ஸ்பெண்ட் 30 டேஸ்க்கு 1,80,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அப் டு 4,600 to 13,000 என்கேஜ்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. லிங்க்டின் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸ்டார்டிங் சார்ஜஸே 500 சொல்கிறேன். நீங்கள் வந்து மெட்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து $1 வந்து ஆடை ப்ரொமோட் பண்ணிடலாம். இங்கே வந்து 500 வச்சா தான் நீங்கள் ஆடை ப்ரொமோட்டே பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பிட் காஸ்ட்லியர். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற கிளிக்ஸ்க்குமே வந்து காஸ்ட் அதிகமாக தான் ஸ்பெண்ட் ஆகும். பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ஹைப்பர் ஃபோக்கஸ்ட், B2Bக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படின்னும் போது இதில் நீங்கள் பார்க்குற ஆட்ஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு தி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், இவங்க தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதனால தான் சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து இதில் நிறைய பேர் உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம். நம்மளுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸுக்கே காஸ்ட் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. லிங்க்டின் வந்து யூஸ்வலாகவே காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால சின்ன பிளேயர்ஸ் நிறைய பேர் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இஃப் யூ வாண்ட் ப்ரொஃபைல் லெவலில் எனக்கு வந்து டார்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் லிங்க்டின் டு ப்ரொமோட். ஓகேவா? ஸோ இது வந்து லிங்க்டின் சைடில் இருக்க உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இது மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கா லிங்க்டின்ல அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நேவிகேட்டர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது லைக் லெட்ஸ் கெட் இன் டு LinkedIn Premium packages. Okay, let's see what are the packages it hold. Okay, once again. Okay, hire, advertise, sell, learn, go. Okay, contact sales. Let's get into the packages. Learn more. 1 month உங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, ப்ரீமியம். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ப்ரீமியமாக ஆக்கணும்னு நினச்சாலும் சரி,
ஆர் எல்ஸ் லைக் வேற ஏதாச்சும் ப்ரீமியம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் 1 month லைக் யூ வில் ஹேவ் தி ஆப்ஷன்ஸ் டு கெட் இன் டு ப்ரீமியம். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் கார்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டான்னும் போது நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ்? ப்ரீமியம் கரியர், ப்ரீமியம் பிஸ்னஸ், சேல்ஸ் நேவிகேட்டர் கோர், ரெக்ரூட்டர், லிங்க்டின் லேர்னிங், ப்ரீமியம் கம்பெனி பேஜ், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் இருக்குது. ப்ரீமியம் கரியர்னா நீங்கள் ஆஸ் அ பர்சன் வந்து இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் அசஸ் டு லேர்னிங், நிறைய லேர்னிங்ஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் இதில் எடுத்துக்க முடியும். நிறைய வந்து கண்டென்ட் வந்து லேர்னிங் கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜஸ்ட் யுடேமி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய லேர்னிங் கண்டென்ட் இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு அசஸ் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யார் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறா, டைரக்ட் மெசேஜிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகுது. உங்களுக்கு 5 இன்மெயில்ஸ் வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியும். டேரெக்டாக யாருக்கு வேணால் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் சென்ட் பண்ணலாம். ஏன்னா லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, லைக் உங்களோட நெட்வொர்க் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களெல்லாம் சஜஷன்ஸில் வருது ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிகிரினா உங்க கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காங்க. செகண்ட் டிகிரினா உங்களோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கவங்களுக்கு கனெக்ஷன்ல இருக்கவங்க செகண்ட் டிகிரி. அந்த செகண்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ்ல இருக்கிற அதர் கனெக்ஷன்ஸ் வந்து தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் நெட்வொர்க்ல இருந்து நான் இங்க வந்து ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங் லைக் வாட் டு சே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சர்ச் பண்றேன். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சர்ச் பண்ணிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாபு அக்ராஸ் ப்ராடக்ட், ஸ்கூல்ஸ், ஈவெண்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ லிங்க்டின்ல அது எல்லா அக்ராஸ்லையும் சர்ச் பண்ணுவோம். எனக்கு தேவை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரொஃபைல் இருக்கவங்க கூடலாம் நான் வந்து கனெக்ஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் பீப்பிள் போடுறேன். ஸோ பீப்பிளை தானே தேடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் வராங்களா, அவங்க ப்ரொஃபைலில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கவங்களாம் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஃபில்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஆல் ஃபில்டர்ஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ் இருக்கும், லொகேஷன்ஸ் இருக்கும், கரண்ட் கம்பெனி இருக்கும், கனெக்ஷன்ஸ் ஆஃப் யாரோட கனெக்ஷன்ஸ் ஆஃபரில் இருக்காங்க, இல்லை எவ்வளோ ஃபாலோவர்ஸில் இருக்காங்க, பாஸ்ட் கம்பெனி, ஸ்கூலு, இண்டஸ்ட்ரி, ப்ரொஃபைல், செலெக்ஷன், சர்வீஸு, கீவேர்ட்ஸ், அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இதுவே நிறைய பேருக்கு வந்து அதிகமாக தெரியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க ஃபில்டர்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்னைஸ் ஆகும் இந்த ஃபில்டர். ஓகே, ஸோ ரைட் நவ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு சிலர் தன்னோட கனெக்ஷன் ஆப்ஷனை ஈஸியாக எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஒரு சிலர் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸில் வந்து கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. இப்போ ஃபார் இங்கே பாருங்கள், லிங்க்டின் மேப்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு சில ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கில் வந்து ரொம்ப ஃபாராக இருப்பாங்க. அவங்க தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து ஷோ அப் ஆகுது. நீங்கள் யாரையாச்சும் சர்ச் பண்ணுவீங்க, அவங்க ப்ரொஃபைல் இங்கே வந்து நேம் கூட காட்டாது, லிங்க்டின் மெம்பர்னு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிஇஓ நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஇஓ அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து ஓப்பன் அப்பாக இருக்கோ அந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் காட்டும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்கள், டைட்டில் இருக்குது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் மேனேஜர் டைரக்டர் இன்ஃபோசிஸ், ஆனால் வந்து யாருன்ற நேம் கூட காமிக்கல. ஸோ யூ ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் யுவர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹூ கேன் பி சர்ச் அண்ட் சீன், அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்க முடியுன்றது. ஓகேவா? பட் நீங்கள் ப்ரீமியம் போகும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகும். நிறைய பேரோட ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை யூ கேன் கோ கெட் இன் டு திஸ். இதில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிஸ்னஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரியர் வந்து ஃபார் தி ஜாப் சர்ச்சர்ஸ், ப்ரீமியம் பிஸ்னஸ் இஸ் ஃபார் தி ப்ரொஃபைல் ஓனர்ஸ். லைக் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ப்ரீமியமாக மாற்றிட்டு நிறைய பேர் கூட வந்து சேல்ஸ் கனெக்ஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேல்ஸ் நேவிகேட்டர் நம்ம அடுத்த ஒரு டாபிக் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு அந்த டாபிக் உள்ள வரும்போது நான் சொல்கிறேன். ரெக்ரூட்டர் லைட்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டராக இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் கூட வந்து ரீச் பண்ணலாம். நிறைய ஜாப் போஸ்ட் போடுறது அதுக்குள்ள யூஸ் ஆகும். லிங்க்டின் லேர்னிங்னா ஜஸ்ட் ஸ்டடீஸ்க்கு மட்டும். ப்ரீமியம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கு வந்து ஒரு 5,000 பே பண்ணாலும் லைக் ப்ரீமியம் பேஜ் வரும். நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் நேவிகேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, எதுக்காக இந்த சேல்ஸ் நேவிகேட்டர்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். சேல்ஸ் நேவிகேட்டர் ஃபார் நோ லைக் என்கிட்ட அசஸ் இல்லை, பட் ஸ்டில் ஐ கேன் ஷோ யூ லைக் வாட் இஸ் சேல்ஸ் நேவிகேட்டர் லுக்ஸ் லைக். இப்போ நம்ம வந்து சில ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தோம்ல, எப்படி வந்து ரீச் பண்ணுறது அப்படின்ற சில ஃபில்டர்ஸ் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ ஐம் ஷோயிங் திஸ் இமேஜ். ஓகே ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜை நான் வந்து ஐம் ஓப்பன் ஹியர். ஓகே, ஸோ இந்த டேபை பாருங்கள். ஓகே, இதை பாருங்கள்.
சாரி, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் இருக்கு. லெட்ஸ் கெட் இன் டு சம் இங்கிலீஷ். This is also not good. I think this might be a good option. ஓகே, இந்த இமேஜை பாருங்க. இங்க இருக்க ஃபில்டர்ஸை பாருங்க, அப்படியே நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்ல இருக்க ஃபில்டர்ஸையும் பாருங்க. அவ்வளோதான், இதுதான் உங்களோட நெட்வொர்க்ல இருக்க ஃபில்டர்ஸ். இப்போ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா லிங்க்டின்ல சேல்ஸ் நேவிகேட்டர்ஸ்ல இருக்க ஃபில்டர்ஸை பாருங்க. அண்ட் தென் இந்த என்டையர் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் சேவ் தட் லிஸ்ட். அதுதான் இதோட பியூட்டி. ஒரு 1000 கான்டாக்ட், 2000 கான்டாக்ட், 10,000 கான்டாக்ட்ன்ற கான்டாக்டை நீங்கள் இந்த ஃபில்டர்லாம் போட்டு பேட்டர்ன் பண்ணிங்கன்னா இந்த எல்லா ப்ரொஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து ப்ரொஃபைல்ஸ் தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், எந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலும் இந்த இடத்துல லிஸ்ட்டில் வந்துடுவார். இங்க பாருங்களேன், கரண்ட் கம்பெனி, பாஸ் கம்பெனி, கம்பெனி ஹெட் கவுண்ட், கம்பெனி டைப்பு. நீங்க ஆட்ஸ்ல பாத்தீங்கல்ல, அந்த ஆட்ஸ்ல பார்த்ததோட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஓகே, கம்பெனி ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, ஜாப் டைட்டில் என்ன, சீனியாரிட்டி லெவல் என்ன, எத்தனை வருஷம் அந்த கம்பெனிலேயே இருக்காரு, யார் கூட கனெக்ஷன்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் ஆஃப் யாரோட கனெக்ஷன்ல இருக்காரு, அதே ஜியோகிராஃபி என்ன, குரூப்ல எத்தனை குரூப், இண்டஸ்ட்ரியில எந்த இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் டைம் என்ன, லாஸ்ட் டைம் என்ன, லாங்குவேஜ் என்ன, ஸ்கூல் எங்கே படித்தார், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அக்கௌண்ட் லிஸ்ட், இது எல்லாம் வச்சும் நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும். த பியூட்டி ஆஃப் சேல்ஸ் நேவிகேட்டர் இதுதான். லிங்க்டின்ல இருக்க எல்லா ஃபில்டர்ஸுமே இங்கே எனேபிள் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபில்டர்ஸ் எதுக்கு உங்களுக்கு உதவும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் நம்ம ப்ரொஃபைலை வச்சு. ஃபர்ஸ்ட் அந்த லிமிடேஷன் சுத்தமாக இங்கே இருக்காது, எந்த ப்ரொஃபைலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எல்லா ப்ரொஃபைலும் இங்கே அப்டேட் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபைல்ஸை நீங்கள் லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு இங்கே சேவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே சம்வேர் லைக் இங்கே வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டேரெக்டாக இங்கே மெசேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு டக்கு நீங்கள் மெசேஜ் போகும். லிஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், ஒன் லிஸ்ட்டுன்ட்டு. நீங்கள் இவ்வளோ ப்ரொஃபைல்ஸுமே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை அப்படியே இமெயில் மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போக முடியும். அதுதான் இதோட பியூட்டி. ஓகேவா, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்ன்றதை நான் ஒரு தனி டாப்பிக்கில் வந்து காமிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம அங்கே கொண்டு போகிறது அப்படின்றது. ஓகே, நான் இப்போ இது பண்ணி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுற இடத்துல அவங்களோட இமெயில்ஸை வந்து நம்ம எடுத்து பார்க்குறது என்னதுன்றது அப்புறமா காட்டுறேன். பட் சேல்ஸ் நேவிகேட்டரோட பியூட்டி இதுதான். வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூ ஹேவ் ஆல் தோஸ் ஃபில்டர்ஸ் அவைலபிளாக இருக்க ஃபில்டர்ஸை வச்சு நீங்கள் யார் உங்களோட டார்கெட்டோ அந்த லிஸ்ட்டை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விசிபிலிட்டி நம்மளுக்கு இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். ப்ளஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் எவ்வளோ ஃபில்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு சாஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த சாஸ் ப்ராடக்டை வந்து இட்ஸ் சம்திங் லைக் இட் எனேபிள்ஸ் ஏ கம்பெனிஸ் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றும் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேல்ஸ் மேனேஜர் வந்து அது யாருக்கு டார்கெட் பண்ணீங்க, ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒரு சேல்ஸ் டைரக்டர் டார்கெட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வித்துடலாம். கரெக்டாக, அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு ஒரு சேல்ஸ் டைரக்டர் ஒரு சேல்ஸ் மேனேஜரை நீங்கள் டார்கெட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் அவர் வந்து எப்போ அதை வாங்குவார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க. ஓகே, எப்பவுமே வந்து ஒரு ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கோ ஒருத்தர் ஹையர் ஆகிறாங்கன்னா அவங்க கம்பெனிக்குள்ளே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கம்பெனிக்கு வந்து டெலிவரி பண்ண நினைப்பாங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஒரு 3 monthsலயோ ஒரு 6 months லைனும் இல்லை, திஸ் இஸ் தி வேல்யூ தட் ஐ ப்ராட் டு திஸ் கம்பெனின்றதை ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிற சிஸ்டமை மாடிஃபை பண்ண நினைப்பாங்க. ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று குறைப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று புதுசாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறதோ இல்லை சர்வீஸை வந்து ஹையர் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கரெக்டாக உங்களோட சர்வீஸ் எடுத்துகிட்டு போய் பண்ணிங்கன்னா தெர் ஆர் ஹையர் பாசிபிலிட்டி அட்லீஸ்ட் யூ வில் பி கால்டு ஃபார் தி இனிஷியல் மீட்டிங். அப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறாரு, அவர் எவ்வளோ நாளில் மாறினாரு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது யூ ஹாவ் ஹையர் சான்சஸ்லாம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யார் சொல்லுவா? சும்மா போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் வந்துருமா? ஒரு ப்ரொஃபைலையும் ஓப்பன் பண்ணி உங்களால் பார்த்துட முடியுமா? போயிட்டு இப்போ இவங்க வந்து ஜனனி சாரி. ஸோ இவங்க இதில் எங்கே இருக்கு? ஓகே, 7 years ஒர்க் பண்ணிடுறாங்க, 6 months ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, எந்த வருஷம் மாறுறாங்க, எங்கே இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம்? இதை போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலுக்கும் தேடி கண்டுபிடிச்சி எப்போ நீங்கள் உங்களால் பண்ண முடியும்? இல்லை உங்களுக்கு வந்து இந்த சர்ச் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏதாச்சும் எதுவுமே இருக்காது. பட் இன் யுவர் சேல்ஸ் நேவிகேட்டர் யூ கேன் ஃபைண்ட் ஈஸிலி ஆல் தோஸ் திங்ஸ். இங்கே பாருங்க, இயர்ஸ் இன் கரண்ட் கம்பெனி,
சீனியாரிட்டி லெவலு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஐட் ஆகிருக்கு. லைக் இங்கே வந்து சம்திங் இங்கே இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து காணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே பண்ண முடியாது. ரீசெண்ட்லி வந்து ஜாப்ஸ் சேஞ்ச் பண்ணவங்க இது எல்லாத்தையுமே இங்கே ஹையர் பண்ண நீங்கள் வந்து இங்கே டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதோட பியூட்டி இதுதான். இப்படி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஃபைல்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்லை அந்த லிஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணலாம் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் சேல்ஸ் நேவிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ஆஃப் வந்து ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால யூ ஹேவ் லைக் பாருங்களேன், ஒரு 1.5K ரிசல்ட்ஸ் வந்து இவன் வந்து ஃபில்டர் போட்டு பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ ஹைலி டார்கெட்டட் ப்ரொஃபைல்ஸ் தெரியுமா? ஒரு லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் இருக்க ஒரு லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஃபில்டர்ஸை போட்டு நீங்கள் ஸ்க்ரூட்டைஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து ஒரு லிங்க்டின்லேருந்து மேனுவலாக ஸ்கிராப்பிங் பண்ணி எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஃபார் தட் லைக் தி ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் வந்து இன் ஓல்டன் டேஸ்லாம் மேனுவலாக ஸ்கிராப் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் brought a சேல்ஸ் நேவிகேட்டர் அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் குட் ஃபண்ட் டு இன் யுவர் கம்பெனி, பெட்டர் கோ ஃபார் சேல்ஸ் நேவிகேட்டர் அலாங் வித் சம் குட் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆட்டோமேட் என்டையர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க்டின் மார்க்கெட்டிங்கில் அடிஷனலாக பார்க்க போகிறது இன்னும் ஒரு டாபிக் தான். அந்த டாபிக் அப்புறம் வி வில் மூவ் ஆன் டு தி இமெயில் மார்க்கெட்டிங். பட் அதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டாப்பிக்கில் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து நான் காமிக்க போகிறது இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான். எப்படி ஒரு ப்ரொஃபைலோட இமெயில் ஐடியை கண்டுபிடிக்கிறது லிங்க்டின்ல இருந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவரை எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ரைட் நம்ம அதுக்கு நான் வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து போட போகிறேன். க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிடுவோம். ஓகே, க்ரோம் வெப் ஸ்டோரில் போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to add lead. ஓகே, இந்த டூலை வந்து இப்போ இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த டூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணி முதல்ல லாகின் பண்ணிக்கணும். சைன்அப் பண்ணிக்கிறேன். சைன்அப் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, எந்த ஒரு டூலாக இருந்தாலுமே ஸோ they expect சைன்அப் கண்டினியூ கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, பெய்டு எக்ஸ்டென்ஷன்ஸும் இருக்கு. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் இமெயில்ஸ் ஃப்ரம் தி வெப்சைட். எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ தட்ஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டேன். இப்போ இங்கே இந்த எனேபிள் ஆயிடுச்சா? இப்போ இவர் என்ன பண்ணுறோன்னா ஐம் கோயிங் டு கிளிக் இட் வில் ட்ரை டு ஸ்கிராப் தி இமெயில் ஐடி ஆஃப் தட் பர்சன். எல்லா இமெயில் ஐடியும் கிடைச்சிரும்ன்றதை நான் சொல்ல மாட்டேன். சில இமெயில்ஸ் கிடைக்கும், சில இமெயில்ஸ் கிடைக்காது. ஓகேவா? டசன் லிஸ்ட் கரண்ட் எம்ப்ளாயர். இவர் பார்த்தோன்னா இல்லை கரண்ட் எம்ப்ளாயரை காணும் போல இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் ஒழுங்காக போடலை அப்படிங்கிறாப்புல. சரியா? நம்ம லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் சம் அதர் பீப்புள். ஓகே, லெட்ஸ் சி. இந்த ப்ரொஃபைல் கிடைக்குதான்றதை பார்ப்போம். நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒரு டூலும் ஒரு மாதிரி. சில டூல் வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும், சில டூல் வந்து இதே ப்ரொஃபைலா அந்த டூல்ல கிடைக்கும், இந்த டூல்ல கிடைக்காது. ஸோ இந்த டூல்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் ஃபர்தராக வந்து வேற ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஃபார் நவ் லைக் தீஸ் டூல்ஸ் கேன் ஹெல்ப் யூ டு புல் சம் இமெயில் ஐடிஸ் ஆர் ஃபோன் நம்பர்ஸ் லைக் தட். இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்துருக்குது, இந்த ப்ரொஃபைல்லேருந்து வேற எதுவும் கிடைக்கல. லெட்ஸ் சி இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்டோட இமெயில் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சிருச்சு பாருங்க, இவங்களோட இமெயில் ஐடி கிடச்சிருச்சு. இவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாங்க. ஐ காட் அவர் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கிடச்சிருச்சு. நவ் யூ கேன், இப்போ இந்த பர்சன் தான் உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ரைட் பர்சன் டு டார்கெட் அப்படின்னா லிட்டரலி யூ கேன் சென்ட் இமெயில், யூ கேன் கிவ் அ கால் டு ஹர் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் லைக் ஃபார் தி மார்க்கெட்டிங் செட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் லைக் லிங்க்டின் அண்ட் லிங்க்டின் சேல்ஸ் நேவிகேட்டர் அண்ட் ஆல் தோஸ். நல்லா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இப்போ நான் சேல்ஸ் நேவிகேட்டர் மூலமா ஒரு 1000 கான்டாக்ட்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இமெயில் எக்ஸ்ட்ராக்டர் டூல் யூஸ் பண்ணி இந்த 1000 கான்டாக்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 700 கான்டாக்ட்ஸ்க்கு இமெயில் ஐடி எடுத்துட்டேன். தென் ஐ எம் கோயிங் டு மை இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். ஐ எம் அப்லோடிங் தட் லிஸ்ட் டு தட் அண்ட் தென் சென்டிங் இமெயில்ஸ். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆட்டோமேஷனே பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் லிங்க்டின்லேருந்து ஸ்கிராப் பண்ணி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் இதில் நான் வந்து இமெயில்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இமெயில் மார்க்கெட்டிங் டாபிக்ல உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் நவ் திஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் லிங்க்டின்ல ஓரளவுக்கு முக்கியமாக நீங்கள் B2B மார்க்கெட் சைடில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ இதை வந்து நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை டு
லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் ஆல்சோ ட்ரை டு ஃபாலோ மை பேஜஸ் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது மாதிரி நிறைய வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் நான் வந்து இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.